வணக்கம். இது முதுகலை தமிழாசிரியர்களுக்கான பதிவுங்க. அழகு 8 தான் நம்ம பார்க்க போகிறோம். திறனாய்வு தலைப்பு. அதற்கு முன்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ். லைக்ஸ் கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அனுப்புங்க. உங்களுடைய வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக நாங்கள் என்றும் இருப்போம். இதுகாரும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய வெற்றிக்கு நாங்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திறனாய்வு விளக்கம், வரையறை, பயன்கள், புதிய போக்குகள், வகைகள், பகுப்பு முறை, விளக்க முறை, மதிப்பீட்டு முறை, ஒப்பீட்டு முறை, பாராட்டு முறை, அணுகுமுறைகளில் அறிவியல், சமூகவியல், வரலாற்றியல், உளவியல், மானுடவியல், தலித்தியம், பெண்ணியம், அமைப்பியல், இதுதாங்க திறனாய்வில் கொடுக்கக்கூடிய துணைத்தலைப்பு. திறனாய்வு பகுதியில் கொடுத்துருக்கக்கூடிய துணைத்தலைப்பு. இதை நம்ம டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, திறனாய்வு ரொம்ப குழப்பமானதாக இருக்குது, படிக்க முடியலை, நினைவில் வைத்துக்கொள்ள முடியவில்லை அப்படிம்பாங்க. ஒரு கதை மாதிரி படிங்க. திறனாய்வு வளர்ச்சி துறை வளர்வதற்கு தொண்டாற்றிய எழுத்தாளர்களிலிருந்து நம்ம படிக்கணும். கானா சுப்பிரமணியம், சஞ்சீவி, கைலாசபதி, அதே மாதிரி மறைமலை அடிகளார், ஞான சம்பந்தன், மிகச்சிறந்த ஒரு படைப்பாளி ஞான சம்பந்தன், திறனாய்வாளர், சுப்பிரமணிய பிள்ளை, இவர்கள்லாம் இருக்காங்க. மூவா இருக்கார், அதே மாதிரி நாஞ்சில் நாடன், இவங்கெல்லாம் இருக்காங்க. வாவேசு ஐயர், இவங்க வானமாமலை, இவர்களை பற்றியெல்லாம் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வெளிநாட்டு அறிஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஜான்சன்லேருந்து அவர்களையும் நம்ம படிக்கணும். இதுதான் திறனாய்வு துறையில் இவர்களுடைய வளர்ச்சி, இவர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். விமர்சனக்கலை அப்படிங்கிற நூலின் ஆசிரியர். திறனாய்வு பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போது மூவா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, புலவர் ஒருவர் இயற்றிய இலக்கியத்தினுள் புகுந்து மற்றொருவர் காணும் காட்சி, இதுதான் திறனாய்விற்குரிய சரியான விளக்கம் அப்படின்னு மூவா சொல்கிறாரு. வள்ளுவர் வழி நின்று திறனாய்வினை சமன் செய்து இந்த நூலின் தன்மையை விளக்குவது சமன் ஆக நன்மை எது தீமை எது அப்படிங்கிறதை ஆய்ந்து ஒருபால் சாராமல் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல நடுநிலைமை தன்மையோடு இருந்து ஒரு நூலை ஆய்வு செய்ய வேண்டும், திறனாய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு தான் இவர்களுடைய கருத்துக்கள். இப்போ முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, விமர்சனக்கலை என்னும் நூலின் ஆசிரியர். விமர்சனக்கலை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். கானா சுப்பிரமணியம். விமர்சனக்கலை என்னும் நூலின் ஆசிரியர் கானா சுப்பிரமணியம். அடுத்து பாருங்கள், இலக்கிய இதழ் ஆ. இந்த விமர்சனக்கலை அப்படிங்கிறது ஒரு கலையை அல்லது இலக்கிய படைப்பை ஆராய்ந்து அதை பகுத்து ஆய்வு செய்து அதன் நன்மை தீமைகளை மதிப்பிடுவது. அதே மாதிரி படைப்பின் தரம், அந்த நூலில் இருக்கக்கூடிய கருத்துகள், அதனுடைய உள்ளடக்கம், அதனுடைய நுட்பம், அதனுடைய தாக்கம், அதை படிக்கும் பொழுது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத ஆராய்ந்து சாதக பாதகங்களை வெளிப்படுத்துவது அப்படிங்கிறதா திறனாய்வுன்னு நம்ம சொன்னோம். அப்போது இது எல்லாமே விமர்சனக்கலை அப்படிங்கிற நூலில் கானா சுப்பிரமணியம் சொல்லியிருக்காருங்க. ஒரு படைப்பில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டி அதை மேம்படுத்த வழி கூற வேண்டும் அப்படிங்கிறதையும் அவருடைய நூல்களில் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்து இரண்டாவது கேள்வி, இலக்கிய இதழ் ஆ என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா சஞ்சீவி. அடுத்து பாருங்க, மூன்றாவது கேள்வி, இலக்கிய திறனாய்வு நூலாசிரியர். இலக்கிய திறனாய்வு நூலாசிரியர் பாலச்சந்திரன். இலக்கிய திறனாய்வு நூலாசிரியர் பாலச்சந்திரன். நான்காவது கேள்வி, இலக்கிய கலை நூலாசிரியர். வித்தியாசப்படுத்தி படிச்சுக்கோங்க. இலக்கிய திறனாய்வு நூலாசிரியர், இலக்கிய கலை நூலாசிரியர் யார் அப்படின்னா அவர் ஞான சம்பந்தன். அடுத்து ஆறாவது கேள்வி, இலக்கிய திறனாய்வு என்ற என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? இலக்கிய கலை நூலாசிரியர் ஞான சம்பந்தம். இலக்கிய மரபு பாருங்க, இலக்கிய திறனாய்வு என்ற சொல்லாக்கத்தை உருவாக்கியவர் ஞான சம்பந்தம். இலக்கிய திறனாய்வுங்கிற சொல்லை உருவாக்கியவர். அடுத்து ஏழாவது கேள்வி, ஆய்தல் என்பதற்கு உள்ளுதன் நுணுக்கம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆய்தல் என்பதற்கு உள்ளுதல் நுணுக்கம் என்று கூறியவர் யாருன்னா தொல்காப்பியர். அப்பவே சொல்லிட்டாரு, விமர்சனம் திறனாய்வு அப்படிங்கிறது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது ஒரு பொருள் அந்த இலக்கியத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கமான தன்மையை குறித்த உரிச்சொற்கள் தான் ஆய்தல், உள்ளுதன் நுணுக்கம் அப்படிங்கிறாரு. இதை திறனாய்வை பற்றி முதலியே தொல்காப்பியர் சொல்லிட்டாருங்க. அதுக்கு விடை தொல்காப்பியர் தான் வரும். அடுத்து கலை இலக்கியத்தை உண்மை போல நடிப்பதான வரலாறு என்று சொன்னவர் பேக்கன். அடுத்து இலக்கியம் சிறந்ததா குறையுடையதா என்பதை காண்பதே திறனாய்வு என்றவர் யாருன்னா
இலக்கியம் சிறந்ததா குறைவுடையதா என்பதை காண்பதே திறனாய்வு என்று சொன்னவர் 9வது கேள்வி விக்டர் ஹியூகோ. அடுத்து வரலாற்று திறனாய்வினை வற்புறுத்துபவர். வரலாற்று முறை திறனாய்வு தான் முக்கியமாக வேணும் அப்படின்னு சொல்கிறவர் எட்மண்ட் செரர், வெளிநாட்டு திறனாய்வாளர். 11 உணர்த்தும் ஆற்றல் இல்லை எனில் இலக்கியம் இல்லை என்று சொன்னவர் யாருன்னா பாருங்கள், ஆபர் குரோம்பி. இலக்கியத்தின் முதன்மையான கூறு எப்படி இருக்கணும் அப்படின்னா உணர்ச்சி ததும்பக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு இலக்கியம் உணர்ச்சி ததும்பக்கூடியதாக இருக்க வேண்டும். உணர்ச்சி மேலோங்க வேண்டும். அது அந்த அந்த காப்பியத்தையோ இலக்கியத்தையோ படிக்கும் பொழுது நமக்கு அந்த உணர்வுகள் தட்டி எழுப்ப வேண்டும். அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் மிகச்சிறந்த இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ உணர்ச்சி தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக வரும். மனப்படைப்புக்கு படைப்பாற்றலே தேவையில்லை. மனதிலிருந்து எழக்கூடிய ஒரு கவிஞனின் ஒரு எழுத்தாளனின் மனதிலிருந்து எழக்கூடிய அந்த படைப்பாற்றல் தன்மைக்கு மனப்படைப்பு இருந்தாலே போதும்னு சொல்கிறவர் கோலரிட்ஸ். இவர் கவிதையை பற்றி மிகச்சிறந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்காருங்க. அடுத்து பாருங்கள், வென்ட்ரியே, இவங்க எல்லாமே. 14 புலன் உணர்ச்சியை மனக்கண்ணில் காணும் திறனே கற்பனை என்றவர். கற்பனை கண்டிப்பாக வேணும். வில்லியம் ஒரு எழுத்தாளனுக்கு இலக்கியம் படைக்கும் பொழுது கற்பனை உணர்வு மேலோங்கி இருந்தால்தான், உலகளாவிய சிந்தனைகளோடு கூடிய கற்பனை உணர்வு இருந்தால்தான் அந்த காப்பியம் இனிமை பெறும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே கம்பராமாயணம்லாம் பார்த்திங்கன்னா மறைமலை அடிகள்லாம் ஆராய்ச்சி செஞ்சுருக்காரு. வேசு ஐயரெல்லாம் கம்பராமாயணம் ரசனை அப்படின்னு விமர்சன நூல் எழுதியிருக்காரு. அதெல்லாம் கம்பரை பற்றி மிகச்சிறந்த பாராட்டுதலுக்குரிய ஒரு நூல் அப்படின்னு அவர் உணர்த்தியிருக்கார். அடுத்து 15வது கேள்வி அரிஸ்டாட்டில் கொள்கைப்படி இலக்கியத்தின் தலையாய சுவை என்கிறார். அழுகை சுவைதான் இலக்கியத்தின் தலையாய சுவை அப்படிங்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா 16 இலக்கிய திறனாய்வின் கூறுகளில் ஒன்றான ரசம் மன்னன் எனப்படுவது எது? இலக்கிய திறனாய்வின் கூறுகளில் ஒன்றான ரசம் மன்னன் அப்படின்னாலும் உவகை தான். உவகை தோன்ற இலக்கியம் படைப்பது. அப்படி இலக்கியத்தை படிக்கும் பொழுதே நமக்குள்ள ஒரு புன்னகை வெளிவர வேண்டும், ஒரு பெருமிதம் வெளிவர வேண்டும் அப்படிங்கிற ஒன்றை உணர்த்துவது தான் உவகை அப்படின்னு சொல்கிறார். 17 ரசம் தோன்றுவதற்கு சார்பாக உள்ள பொருள். அப்போ இந்த ரசனைகள்லாம் தோன்றுவதற்கு சார்பாக உள்ள பொருள் என்ன? ஆலம்பன விவாவம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏகாந்தமான ஒரு சூழல். 18 நூலுக்குரிய 10 குற்றங்களும் 32 உத்திகளும் உலக செய்யுள் வழக்கு உள்ளிட்டவையும் திறனாய்வு கோட்பாடுகளாக தமது நூலில் அமைத்துள்ளவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர் தான். திறனாய்வாளர் மார்க்கபந்து சர்மா அவர்களின் மேனாட்டு ஆய்வு நோக்கில் அமைந்த நூல் எது? 19வது கேள்வி சிலப்பதிகார ரசனை. அடுத்து ஓய்தல் ஆய்தல் நிலத்தல் சாய என்ற ஆய்வு பற்றி குறிப்பிடும் நூல். பாருங்கள், ஓய்தல் ஆய்தல் நிலத்தல் சாய என்று ஆய்வு பற்றி குறிப்பிடும் நூல் தொல்காப்பி தான். ஓய்தல் அப்படின்னா ஓய்ந்து இருத்தல், அதாவது உடல் அல்லது மனம் தளர்ந்து அமைதியாக இருக்கிறதுங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆய்தல் நிலத்தல் அப்படின்னா நுணுக்கமாக ஆராய்ந்து ஒரு இலக்கியத்தை நுணுக்கமாக ஆராய்ந்து தெளிவாக புரிந்து கொண்டு அதனுடைய பொருளின் தன்மையை குறிக்க வேண்டும் அப்படிங்கிறார். என்ன பொருளில் அந்த இலக்கியம் இயற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிறத குறிப்பிட வேண்டும் அப்படிங்கிறாரு. நுணுக்கமாக ஆராய வேண்டும், சோதித்தறிதல் வேண்டும், கூர்ந்து கவனித்தல் வேண்டும்ங்கிறாரு தொல்காப்பியர். அதாவது நுணுக்கமான தகவல்களை அந்த இலக்கியத்திலிருந்து பெற முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா எந்த ஒரு படைப்பாளனுமே சொல்ல வந்த கருத்தை சுருக்கமாகவும், அதாவது ஒரு பொருளின் அளவு குறையாமல் அந்த பொருளின் ரசனைக்கேற்பவாறு இன்பம் ஊட்டுவதாக அமைய வேண்டும் அப்படிங்கிறாரு. இதுதான் ஒரு திறனாய்வாளனினுடைய மிகச்சிறந்த பணி அப்படின்னு சொல்கிறார். 21வது கேள்வி ஓய்தல் ஆய்தல் நிலத்தல் சாய அப்படின்னு சொன்னவர் தொல்காப்பிய நூலில் தொல்காப்பியர் சொல்லியிருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா 21வது கேள்வி திறனாய்வு என்பவள் முயற்சி உண்மை என்ற இருவருக்கும் தோன்றிய முதல் மகள். பிறந்தவுடன் இப்பெண் நடுவு நிலைமை என்னும் தாதியால் மெய்யறிவு என்னும் அரண்மனையில் வளர்க்க பெற்றால் இளமையிலேயே இவள்பால் காணப்பெற்ற சிறப்பியல்புகள் காரணமாக கற்பனை என்பவனுக்கு துணைவியாக அமைந்தாள் என்று திறனாய்வை பற்றி கருத்து தெரிவித்தவர் யாருன்னு பாருங்கள், ஜான்சன் தான் சொல்லியிருக்கார். மேனாட்டு அறிஞர், திறனாய்வாளர். பாருங்கள், திறனாய்வு எப்படி இருக்கணும்? முயற்சி, அதில் ஒரு உண்மை இருக்கணும், நடுவு நிலைமை இருக்க வேண்டும், மெய் அறிவு உண்மைத்தன்மையை கண்டு அறிவான செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும், மெய்யறிவு. அதே மாதிரி கற்பனை இருக்க வேணும். இது 4மே இருந்தால் திறனாய்வு
மிகச்சிறந்த திறனாய்வு அந்த இலக்கிய படைப்பில் திறனாய்வு முறை அமையும் அப்படிங்கிறார். அடுத்து 22வது கேள்வி, எந்த ஆண்டின் இறுதியிலிருந்து திறனாய்வு என்ற சொல் பெரு வழக்காக மாறியது? எந்த ஆண்டிலிருந்து பெரு வழக்காக மாறியது அப்படின்னா 1950ஆம் ஆண்டிலிருந்து. அடுத்து 1930இல் கிளர்ந்த பாரதி மகாகவிஞர் என்ற சர்ச்சையின் விவாதத்தில் அவர் மகாகவியா என்ற ஒரு சர்ச்சையே எழுந்தது. அந்த பரிணாமத்தின் பதிவாக சிட்டி சிவபாத சுந்தரம், இது இலங்கை எழுத்தாளர் விமர்சகர், கண்ணன் என் காதலன் கண்ணன் என் கவி அப்படிங்கிற நூலே எழுதினாருங்க. பாரதியார் மிகச்சிறந்த மகாகவி அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லி ஆதாரத்தையும் வெளியிட்டிருக்காரு. 24 தி ஜானகிராமனுடன் சிட்டி சிவபாத சுந்தரமும் சேர்ந்து எழுதிய நூல்கள். 24வது கொஸ்டின், சிட்டி சிவபாத சுந்தரமும் ஜானகிராமனும் சேர்ந்து எழுதிய நூல்கள் வந்து என்ன அப்படின்னா நடந்தாய் வாழி காவேரி. அடுத்து வாவேசு ஐயர் திறனாய்வு பாங்கான தம் கட்டுரையை குறிக்க எந்த சொல்லை கையாண்டிருந்தார்? ரசனை என்ற சொல்லை கையாண்டிருந்தார். 26 ஒரு இலக்கிய படைப்பு சிறந்ததா அல்லது சிறப்பற்றதா என்பதை சீராய்வு செய்வதே திறனாய்வின் செயற்களம் என்று தெளிவாக அறிவுறுத்தியவர் யார் அப்படின்னா விக்டர் யூகோ. பழமை பாராட்டுவது இலக்கணத்தை ஒட்டியே இலக்கியம் படைக்கப்பட வேண்டும் என கூறுவது எவ்வகை திறனாய்வு? முடிவு முறை திறனாய்வு. அந்த வகைகள் சொன்ன இல்லைங்களா, 10 வகைகள். 28வது கேள்வி, இலக்கியங்களில் பொதிந்துள்ள பொதுத்தன்மையும் உட்பொதிவினையும் கண்டறிதல் எவ்வகை திறனாய்வு அப்படின்னு சொன்னவர் விதிமுறை திறனாய்வு. அடுத்து திறனாய்வுத்துறையின் வழிகாட்டி நூல். 29வது கேள்வி, திறனாய்வுத்துறையின் வழிகாட்டி நூல் கம்பராமாயண ரசனை. 30 திறனாய்வுத்துறையின் முன்னோடி என அழைக்கப்படுபவர். 30வது கேள்வி, வாவேசு ஐயர். அடுத்து தவறானவற்றை தேர்க. முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி மறைமலை அடிகள், கரெக்டு. பெரும்பானாற்றுப்படை ஆராய்ச்சி ராகவையங்கார். நெடுநெல்வாடை ஆராய்ச்சி கோ தண்டபாணி. இதய ஒளிதான் டாக்டர் ராபி சேதுபிள்ளை, தவறு. சரிங்களா? அடுத்து ஊரும் பேரும் என்ற நூலின் ஆராய்ச்சி நூலின் ஆசிரியர் டாக்டர் ராபி சேதுபிள்ளை. 33 விஞ்ஞான சோசலிச விமர்சகர் என்று அழைக்கப்படுபவர். விஞ்ஞான சோசலிச விமர்சகர் என்று அழைக்கப்படுபவர் நா. வானமாமலை. துருவன் என்ற புனைப்பெயரில் நூல்களை விமர்சனம் செய்தவர். மிக முக்கியமான கேள்வி, தி. க. சிவசங்கரன். அடுத்து கம்பராமாயண இன்கவி திரட்டு என்னும் நூலை எழுதியவர். 35வது கேள்வி, வெள்ளக்கால் சுப்பிரமணிய முதலியார். கம்பராமாயண இன்கவி திரட்டு வெள்ளக்கால் சுப்பிரமணிய முதலியார். 46வது கேள்வி, நவீன இலக்கிய திறனாய்வு கோட்பாடுகளில் முக்கிய பங்கு வகித்தவர் என அறியப்படுபவர் யார் அப்படின்னா T.S. எலியட். 37 ஒப்பற்ற திறனாய்வாளரான மாதவ சிவஞான யோகிகள் தம்முடைய வெறுப்பு காரணமாக தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய ஒரு புகழ்பெற்ற உரையாசிரியர் இளம்பூரணாரை எல்லை மீறி தாக்கி விமர்சித்தார் என்பது திறனாய்வாளர்களிடையே உள்ள கூற்று. ஆனால் அதே சமயத்தில் சிவஞான முனிகள் எந்த உரையாசிரியரை எல்லை மீறி புகழ்ந்தார் தன்னுடைய நூலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37வது கேள்வி பாருங்கள். ஒரு நூலை புகழ்வதும் இகழ்வதும் அந்த திறனாய்வாளர்களினுடைய ஒரு வேலை அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவி கொண்டிருந்த காலத்தில் வந்து இந்த சேனாவரையரை இப்படி சொல்லியிருக்கார் உரை நூலாசிரியர். திறனாய்வின் தலையாய கடமையாக கருவது சரியான கூற்றை தேர்க. 38வது கேள்வி, கொஸ்டின் தான் ஆன்சர். இலக்கியத்தின் அழகையும் அவ்வழகின் மூலத்தையும் எடுத்து விளக்கி விரித்து அவ்விலக்கியம் எத்தகையது என குறிப்பதே மிகச்சிறந்த திறனாய்வு அப்படிங்கிறார். அடுத்து மேனாட்டின் பெரிதும் கையாளப்பெற்ற திறனாய்வு முறை சரியானவற்றை தேர்க. அது பொதுத்தன்மையுடன் இருக்க வேண்டும். இரு இலக்கியங்களை எடுத்துக்கொண்டு திறனாய்வு செய்தல் வேண்டும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? பொதுத்தன்மையுடன் இருக்க வேண்டும். அது திறனாய்வு செய்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு நூலை எடுத்துக்கிட்டோம்னா அது பொதுத்தன்மை இருக்கணும். இரு இலக்கியங்களை எடுத்துக்கொண்டு திறனாய்வு செய்தல் அப்படிங்கிறதா இது. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ கம்பராமாயணம் மகாபாரதத்தை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரே தன்மையுடைய இலக்கியங்களை எடுத்து ஆய்வு செய்வது. 40வது கேள்வி, பொருந்தாததை தேர்க. 40வது கேள்வி, எடுத்து ஆய்தல். இது மூணுமே பொருந்தும். நூல் புலமை, விரிந்த சிந்தனை, நடுவு நிலைமை, திறனாய்விற்குரிய தகுதிகள், அதுதான் மூன்றுமே. இது வந்து எடுத்து ஆய்தல் வந்து அதுக்குரியது அல்ல. மௌனியின் மனக்கோலம் என்ற தலைப்பில் ஆய்வு கட்டுரை எழுதியவர். 41 எழுத்தாளர். மௌனியின் சிறுகதை உத்திகளையும் உண்மை நிலைகளையும் வேறுபடுத்தி விவரிக்கின்ற
ஒரு சிறப்பான ஆய்வுக் கட்டுரையை உருவாக்கியவர். 41வது கேள்வி சீசு செல்லப்பா. அடுத்து அவல நாடகங்களுக்கு யார் எழுதிய திறனாய்வு குறிப்பே அடிப்படையாக அமைந்தது அப்படின்னா தொல்காப்பியர். அவல நாடகங்களுக்கு யார் எழுதிய திறனாய்வு குறிப்பே அடிப்படையாக அமைந்தது அப்படின்னா 42வது கேள்விக்கு அரிஸ்டாட்டில் தான் அவல நாடகங்களை எழுதுவாருங்க. அடுத்து ஹோமரின் ஓதேசியை மனதிற்கொண்டு காப்பிய இலக்கணம் வகுத்தவர் அரிஸ்டாட்டில் தான். அடுத்து ஹோமரின் வழி நின்றவர் அரிஸ்டாட்டில். ஒரோ வழி முடிவு முறை திறனாய்வு செய்ய வேண்டி உரை நோக்கத்திற்காக முடிவு முறையில் சிறந்த பகுதிகளை ஆராயாமல் உச்சிமேற் புலவர் நச்சினார்க்கினியர் எந்த நூலில் உள்ள பாடல்களை எடுத்து தமது விருப்பம் போல் ஒடித்து தொல்காப்பியத்துள் அடக்க முயன்றுள்ளார். தாம் மனம் போன போக்கில் அதாவது கலித்தொகை பாடல்கள்லேருந்து எடுத்திருக்காருங்க. எடுத்து தொல்காப்பியத்துள்ள கொண்டுட்டு போய் நூற்பாக வச்சிருக்கார், பாடலாக வச்சிருக்கார். அடுத்து தெளிந்த பேரறிவினராய் தமது நூலில் புறநடை என்று ஒன்று கூறி இழைத்த இலக்கணம் பிழைத்தன போல வருவ உளதெனினும் அவற்றை தெளியதோர் அரிய கடவை என்று கூறி சென்றவர் யார்னா தொல்காப்பியர் தான். புறநடை என்ற வழக்கத்தை தன்னுடைய நூலில் சொன்னவர். 46 செலுத்து நிலை திறனாய்வின் கொள்கைக்கு மறுதலையான திறனாய்வு எது? 46வது கேள்வி முடிவு முறை திறனாய்வு. இதுதான் ரொம்ப முக்கியம். திறனாய்வுக்கு மிகச்சிறந்த இரு கண்களாக விளங்கக்கூடிய பகுதி. அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கிய படைப்பின் குறைகளை காணாது குணங்களை மட்டும் கண்டு பாராட்டுவது. 48வது கேள்வி நலம் பாராட்டும் திறனாய்வு. இதுலேயே ஆன்சர் பாரு, குணங்களை மட்டும்னாலே நலம் பாராட்டுதல் தான். 49 புலவர் ஒருவர் இயற்றிய இலக்கியத்தினுள் புகுந்து மற்றொருவர் காணும் காட்சியாகும் என்றும் வள்ளுவர் வழி நின்று திறனாய்வினை சமன் செய்து சீர்தூக்கும் கோள் அப்படின்னு சொன்னவர் க. பிரபாகரி பேராசிரியர். 50வது கேள்வி எதிர்வினை அருட்டுணர்வு போன்ற வெளிப்பாட்டு துலங்கள் தன்மைகள் படைப்பாக்கத்தின் செல்நெறிகளை ஆற்றப்படுத்தவும் என்பதற்கு யாருடைய திறனாய்வு படைப்பு தெளிவாக உள்ளதாக கருதினார்கள் அப்படின்னா சி.டி. சிவபாத சுந்தரம். இவர் இலங்கை திறனாய்வாளருங்க, இலங்கையை சார்ந்தவர். இதுவரைக்கும் நம்ம 50 வினாவிடை குறிப்புகள் கொடுத்துருக்கோங்க, பார்த்துக்கோங்க. இது மிக பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு திறனாய்வை பற்றி ஒரு தெளிவான புரிதல் உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருப்போம், அதை பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.